ஹே காய்ஸ், நிறைய பேர் இந்த நம்மளோட சென்கோ மைக் கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, வாய்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. சரி, வாய்ஸை எப்படா இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஹாலிலாண்டோட லார்க் M1 இந்த மைக் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதில் நிறையவே சூப்பரான ஃபீச்சர்ஸோடு வந்தது. குறிப்பாக இதில் சார்ஜிங்லாம் செம்மையாக இருந்தது. நானும் வேறு அடிக்கடி இதுக்கு சார்ஜ் போடாமல் சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறதாவே எனக்கு முழு நேர வேலையாக இருந்து. சரி, இதை வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த மைக் அன்பாக்ஸ் பண்ணிட்டு மைக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே நம்ம சின்கோவோட கம்பேர் பண்ணிட்டு ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதான் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் மென்ஷன் பண்ண தான் செய்கிறாங்க. எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போது அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணாமா? இது ஓப்பன் பண்ணதுக்குள்ள அட்டை கிஞ்சிருக்குள்ள உள்ள அப்படியே ஒரு பவுச்சில் வச்சுருக்காங்க. செமையான ஒரு பேக்கிங்காக இருக்குது. வாங்க, எங்கேயாவது போனால் நீட்டாக தூக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் செம்ம குவாலிட்டியான பவுச் நல்லா இருக்குது. சரி, கொடுக்குற ரூபாய்க்கு பவுச்சாவது தர வேண்டாமா? ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் மைக். நம்ப முடியா? இதுதாங்க மைக். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மைக் நம்ம 2 மைக் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். 2 மைக் ஒரு ரிசீவர், இந்த மாதிரியான செட்டப் தான். வாங்க, இதுதான் மைக். இதை தான் நம்ம சட்டில் மாட்டிட்டு பேசணும். அது மட்டும் இல்லாமல் உள்ள 2 போட்டிருக்கோம். இது தானாக சார்ஜிங் ஆகிக்கும். ஹெட்ஃபோன் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்களா? இதை பிரிச்சிட்டோம் அப்படின்னா சார்ஜர் ஆரம்பிச்சிடும். எடுத்தாலே மைக் ஆன் ஆயிருதுங்க. கவனிச்சிங்கன்னா தெரியுதா? எடுத்தாலே மைக் ஆன் ஆயிருது. ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மைக்கை நான் வாங்குறதுக்கான மெயின் ரீசனுமே இதுதான். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது. சரி, மைக்கை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அடுத்து வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக 2 பஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம மைக் மேலே மாட்டிட்டோன்னு வைங்க, நாய்ஸ் கேன்சல் ஆகும். காற்றுலலாம் வச்சு பேசும்போது இது தேவைப்படும். நம்ம அவுட்டோர் ஷூட் இது வரைக்கும் போனதில்லை, இன்னும் போக நம்பிக்கை இருக்குது. ஸோ அது போக அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கேபிள். ஒன்று மொபைலில் மாட்டுறதுக்காக, இன்னொன்று டிஎஸ்எல்ஆர் வச்சுருந்தா டிஎஸ்எல்ஆரில் மாட்டினதுக்காக, இன்னொன்று சார்ஜ் போடுறதுக்காக. ஒரே கேபிள் தான். ஏன்னா இதே சார்ஜிங் கேஸு. இதில் மாட்டிட்டோன்னு வைங்களேன், இதுவே சார்ஜிங் கேஸாக இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, ஒரே நேரத்தில் 3மே சார்ஜ் ஆயிரும். இந்த இடத்துல சார்ஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றதான் பார்க்க வசதியாக இருக்கும். இது போக நமக்கு என்ன இருக்குது? ஒரு மேனுவல். நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு ஒரு மேனுவலில் என்னென்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அன்பாக்சிங் அவ்வளோதான். நம்ம மைக்கை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஹே காய்ஸ், இப்போ நம்ம அவுட்டோரில் இந்த மைக்கை செக் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ அவுட்டோரில் தான் நீங்கள் இந்த மைக்கோட வாய்ஸ் கேட்டுருக்கீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயர்லெஸ் மைக் அப்படின்றனால அப்படியே பின்னாடி போயிட்டு எவ்வளோ தூரத்து வரைக்கும் இந்த மைக் நல்லா இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அவுட்டோர் வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் கேட்குது அப்படின்னு பாருங்கள். கேட்குதா? கேட்டுட்டு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவங்க கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டருக்கு மேலே வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம 100 மீட்டருக்கு மேலே போகிறதே இல்லை. இவ்வளோ தூரத்துலேருந்தே நம்ம பேச மாட்டோம். எப்போவுமே கொஞ்சம் பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி தான் இருப்போம். இந்த மைக் வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்றது கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ நாளுமே இந்த மைக்கை நான் யூஸ் பண்ணிட்டேங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா நம்மகிட்ட இன்னொரு மைக்கும் இருக்குது. ஸோ 2மே கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பின்னாடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்படியே பின்னாடியே தொட்டுறோம் போல். சரி, எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வாய்ஸ் பிரேக் வரைக்கும் போவோம். இன்னுமே கனெக்ஷன் இருக்குதாங்க செய்து. இதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, போதுங்க. சரி, நம்ம சொல்ல வந்ததை சொல்லிடுவோம். நம்ம ஏற்கனவே இன்னொரு மைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நான் வெளியே வந்தது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வாய்ஸை கேட்டிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த சின்கோ மைக் அதையுமே கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்குக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று இந்த மைக்கில் நான் நாய்ஸை கேன்சலேஷன் பண்ணுற அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பஃபா அதை இன்னும் மாட்டவே இல்லை. ஸோ அடுத்து மாட்டியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக இதுலேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இது எல்லோ லைட்டாக மாறிடும். ஸோ எல்லோ லைட்டாக மாறிடுச்சு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு அப்புறம் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அவுட்டோரில் போகிறீங்க, ஒரு வேளை உங்களுக்கு ஓவர் நாய்ஸியாக இருக்குது, ரோட் சைட்லாம் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பான்ஸ்
ஃபேன்ஸை மேலே மாட்டிட்டோம். ஸோ இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. பேக்ரவுண்டில் காற்று பெருசாக இல்லைங்க, காற்று இல்லை அப்படின்னாலுமே பின்னாடி பேட் சவுண்ட்லாம் கேட்க தான் செய்யுது. உங்களுக்கு அது எப்படி கேட்குது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக எப்படி இருந்தது, அது போக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணால் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கேட்டிங்க. இது வந்து நமக்கு ஸ்டீரியோ மைக் அப்படின்றதுனால 2 பேர் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது விளாக் மாதிரி எடுக்கிறீங்க, 2 பேராக விளாக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் அது மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி மைக் இருந்ததுன்னா செம கம்ஃபர்டபுளாக இருங்க. ஏன்னா ரொம்பவே காம்பேக்டாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக் இது. ரொம்பவே காம்பேக்டாக குட்டியாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேஸ் வேறு கொடுத்துட்றாங்கங்க. ஸோ அதிலே டேரெக்டாக வச்சுட்டு போயிடலாம். சார்ஜ் இல்லைன்னு கவலையே வேண்டாம். ஒரு இடத்துல ஷூட்டை முடிச்சுட்டு அப்படி மூவ் ஆகி போகிற நேரத்திலே சார்ஜிங் கேஸே சார்ஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து நம்ம வந்து சின்கோ மைக்கை பார்க்கலாம் வாங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம சின்கோவோட மைக்கு மாறிட்டோம். கூடவே சேர்ந்து பிளேஸுமே மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, சின்கோவில் எப்பவும் இருந்த அதே பிரச்சனை தாங்க. இந்த டைமும் ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுருச்சு. நானும் மூச்சை கொடுத்து அவ்வளோ தூரம் பின்னாடி போய் பேசி வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இதுதான் எனக்கு வந்து சின்கோவில் இருக்கிற மெயின் ப்ராப்ளமாகவே தெரிஞ்சது. ஏன் டிஸ்கனெக்ட் ஆகுது, ஏன் மைக் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்றது இது வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது. அதுதான் இந்த மைக்கில் ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கணும். ஸோ இந்த மைக்கில் இருக்க குறைய சொல்கிறதுக்கே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது. இங்கே ரெண்டாவது இந்த மைக்கில் பார்த்த விஷயம் வாய்ஸோட வால்யூம். ஆமாம், இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து வால்யூம் கூட்டுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ரொம்ப கூட்டம் இல்லை, கூட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸும் நிறைய ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி இதில் இருக்க பெரிய பாசிட்டிவ் என்ன தெரியுமா, இங்கே நாய்ஸ் கேன்சலேஷனோ எக்ஸ்ட்ரா அந்த விண்டை கவர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, அது எதுவுமே இல்லாமல், பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் இல்லாமல் இதில் பேசிக்க முடியும். ஸோ சுற்றி காத்தடிக்குது, உங்களுக்கு வந்து என் வாய்ஸ் தெளிவாக கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த சின்கோட மைக். நாய்ஸ் கேன்சலேஷனில் சூப்பராக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. எதிர்த்தாப்பில் யாராவது இருந்து பேசினாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மைக். ஸோ அதனால தான் நம்ம வேறு மைக்குக்கும் மாறணும். ஸோ ஓவராலாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சின்கோ மைக்கையும் செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹோலிலேண்டோட லார்க் M1 அப்படின்ற இந்த மைக்கையுமே ட்ரை பண்ணிட்டோங்க. ஸோ ரெண்டையும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டையுமே ரொம்ப அதிக நாட்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்கோ மைக்கை எடுத்துப்போம். சின்கோ மைக்கில் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன், அதே மாதிரி நல்ல விஷயங்களும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதனோட வாய்ஸ் லெவலுங்க. ஆமாம், ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வால்யூமை கூட்டுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த 3 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தலை. ஹையான வாய்ஸ் வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக கேட்டால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாலுமே வாய்ஸ் நல்லா ரெக்கார்ட் ஆகலை. அதே மாதிரி வாய்ஸை கம்மியாக வைக்கும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்குது. இதனோட நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான பஃப் எதுவுமே தேவையில்லை. எதுவும் இல்லாமையே சூப்பராக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும். எவ்வளோ காத்தடிச்சாலும் கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றதுல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குது. ஆனால் வாய்ஸை வந்து ரொம்ப அதிகமாக நல்லா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தெரியல. வாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ வால்யூம் அப்படின்றது தான் இதில் இருக்க ரொம்ப பெரிய குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதனோட சவுண்ட் அவுட்புட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மைனஸாக நான் பார்த்ததுங்க. நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேரெக்டாக நம்ம பேசுகிற ஆடியோ கேட்டுக்க முடியும். சில சமயங்களில் இதுவே பிரச்சனையாக இருக்குங்க. நம்ம மறந்தாப்பில் இதில் கனெக்ட் பண்ணுறது இதில் கனெக்ட் பண்ணணும், இங்கே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. வாய்ஸ் செம்ம நாய்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஹெட்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ளக் பண்ணிக்கிறக்கூடாது. ஸோ அது வந்து சில சமயங்களும் மைனஸாக இருக்குது, சில சமயங்களும் நல்லா இருக்குது. தேவையானவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜ் ரொம்ப நல்லா நிற்குதுங்க. ஸோ ஆனால் என்ன தான் நல்லா இருந்தாலும் முக்கியமான விஷயம் அந்த வாய்ஸ் குவாலிட்டி அதில் கோட்டை விட்டுருச்சு. ஆனால் இந்த லார்க்கோட லார்க் M1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் பிடிச்ச விஷயங்கள் ஃபஸ்ட்டு வாய்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுது. எந்தவித எடிட்டிங்கும் இல்லாமல் அப்லோட் பண்ணிடலாம் போல் அந்த அளவுக்கு வாய்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவுட்டோரும் ட்ரை பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் அவுட்டோர் குவாலிட்டி செம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இதில் 15,000 ரூபா ப்ரைஸ்க்கு போனாலும் நமக்கு வந்து 12 மைக்ஸ் வந்துடுதுங்க. ஸோ ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று இதில் இருக்குது. அதே மாதிரி ரிசீவரை நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. எங்கேயுமே தூக்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த 2 கையில் தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு அலையணும். ஆனால் இந்த கேஸை மட்டும் கொண்டு போனால் போதும், நீட்டாக எடுத்து மாட்டி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த கேஸ் காம்பேக்டாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங், ஆமாம் நமக்கு வந்து இந்த
கேஸ்லேயே சார்ஜ் ஏறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏற ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற கவலை இல்லை. ஸோ ரொம்ப ட்ராவலில் இருக்கிறவங்க அப்படின்றவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ போகிற போக்கில் அப்பப்போ சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங் பண்ணுறது இங்கே டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மைக்லேயே பார்த்தாலுமே நமக்கு வந்து டைப் சி போர்ட் இருக்குங்க. ஸோ மைக்கில் டைப் சி போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து மைக்கில் இருக்க டைப் சி போர்ட்டை யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ண முடியும். அது மாதிரி ரெண்டுலேயுமே நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சின்கோவோட மைக் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்து 10,000 வரும். அதே மாதிரி இதனோட செகண்ட் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து 12,000 அப்படின்றது வரும் சிங்கிள் மைக். இதுவே இந்த லார்க் M1 பக்கம் போய்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 மைக் வந்துடுது. ஸோ நீங்கள் இன்டர்வியூ மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 மைக்கை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 15,000 ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கிடைக்குதா அப்படின்னு தெரியல, ஏன்னா இப்போ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இந்த 2 மைக்கும் கம்பேர் பண்ணிட்டு எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 வாய்ஸையும் கேட்டீங்களா, நீங்கள் எது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.